அவர் வந்து மிகப்பெரிய நடிகர், ஓகேவா சார்? அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணால் சாதாரணமாக பண்ணிட முடியாதுல்ல சார். இப்போ புஷியானந்துடைய கண்ட்ரோலில் இருக்காருன்னா எப்படி சார் நடக்குது? இல்லை, அவர் வந்து ரசிக மன்றத்துக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் இருந்தார், ஜெய்சீலன் ஒருத்தர். எனக்கு அப்புறம்னா நான் வந்து அந்த மன்றத்தை விட்டு விலகினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜெய்சீலன் ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அவரும் வந்து அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டார். காரணம் என்னன்னா, அவர் ஏன் காரணம் போனால் இந்த மாதிரி சில காரணங்கள், இப்போ புஷி ஆனந்த் இவங்களால இணக்க முடியாமல் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வெளியில் போயிட்டார். முதல்ல வந்து எஸ்சிஎஸ்சி தான் எங்களை எல்லாம் எல்லாமே லீட் பண்ணுவாங்க, எங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லா விஷயமும் செய்வோம். அதுக்கப்புறம் மெயின் ரசிக மன்றத்துக்கு வந்து நேராக போயிட்டு விஜய் சாரை பார்த்து பேசுவோம். இது இப்போ இருக்க புஷியானந்து இன்னைக்கு இருக்க இயக்குனர் ஐயா எஸ்சிஎஸ்சியுமே பார்க்க வர்றதில்ல. அவருடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே புஷியானந்த் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. விஜய் பார்க்கணும்னா புஷியானந்த் தாண்டி பார்க்க முடியல. இன்றைக்கி டைரக்டரே பார்க்க முடியல, எஸ்சிஎஸ்சி சாரே பார்க்க முடியல, அவங்க அம்மாவே பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. இது எதனாலேன்னு புரியவே இல்லை எனக்கு. முழுக்க முழுக்க புஷியானந்த் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, அவர் பாண்டிச்சேரியில் இருக்கவர். அவர் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ கோலை வச்சு தீர்றாரு, இங்கே வந்து நான் தான் எல்லாமே விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, பழைய ஆளுங்களை தான் நான் போட்டிருக்கேன், பழைய ஆளுங்களை தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. யாருமே பழைய ஆளுங்க கிடையாது. கஷ்டப்பட்டு அவருக்காக போஸ்ட் ஓட்டினவங்க, அவருக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சவங்க யாருமே அவர் கிடையாது. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் தன்னுடைய போஸ்ட் அடித்து அந்த காசுலேருந்து பண்ணாங்க, அவங்களாம் யாருமே கிடையாது.